knowledge about the students' interests, traits and abilities, right? So first அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டீச்சருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், they should have a thorough knowledge about the students' interest. நம்ம யாருக்கு நடத்த போறோம், எந்த டார்கெட் குரூப்புக்கு நம்ம நடத்த போறோம், and what are their abilities and from where they belong to அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், we can present our lesson. And the next one is the teacher must have a mastery over the subject. This is very very important. நம்ம நடத்தக்கூடிய சப்ஜெக்ட்ல டீச்சருக்கு என்ன இருக்கணும், mastery over the subject அப்படின்னா he should be an expert in that particular subject, right? ஸோ அப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படின்னா, அந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்டை நம்ம போய் என்ன பண்ண முடியாது, டீச் பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பாடம் நடத்த போகிறோம், என்ன இது பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து என்ன தேவை, the teacher should have a deep thorough knowledge in that particular topic. The next point is the teacher should be thoroughly acquainted with the principles of teaching and learning. So there are certain principles for teaching and learning. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பேப்பர் படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. Basically, what is the principle required for a teaching and learning? How a teaching environment should be. ஒரு கிளாஸ் ரூம்னா எப்படி இருக்கணும், அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் வந்து எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், we have to create to the students in order to have a proper understanding of the learning, the teaching concept, right? And the fourth point is the teacher should have adequate training of the skills required to construct a good lesson plan. So the major thing, whatever it may be, நீங்கள் மாஸ்டரி ஓவர் சப்ஜெக்ட் இருக்கலாம், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இருக்கலாம், உங்களுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிருந்துருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஷுட் நோ ஹவு டு ரைட் அ லெசன் பிளான். எப்படி ஒரு கரெக்டான ஒரு லெசன் பிளானை எழுதணும், அது எப்படி நம்ம ப்ராசஸாக கொண்டு போகணும், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு there should be proper training in writing the lesson plan. So ஒரு லெசன் பிளான் அப்படிங்கிறது எழுதுறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. சும்மா கடமையாக எழுதுறது வேற, அதை வந்து you have to realize the importance of writing a lesson plan through continuous training. And the next point is the contents of the lesson should be arranged in psychological and logical function. As we have seen that lesson planல கொடுக்கும்போது சரி, நீங்கள் டீச் பண்ணும்போது சரி, நீங்கள் டீச் பண்ண வேண்டிய கண்டென்ட் எப்படி இருக்கணும், it should be arranged in a psychological order and as well as in the logical fashion. Psychological order எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to understand the psychology of the learner, like நம்ம யாருக்கு நடத்த போகிறோம், இட் மேபி பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன், இல்லை ஒரு செகண்டரி ஸ்கூல் சில்ட்ரன், இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்ட்ரன்னா ஒவ்வொருத்தங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அண்ட் அவங்களுடைய நீட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், யூ ஷுட் கன்சிடர் வைல் ஃப்ரேமிங் அ lesson plan. And logical fashion, what is that logical fashion? அந்த நீ அரேஞ்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, it should be logically arranged, that is from simple to complex. ஆல்ரெடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி simple to complex-ஆக இருக்கலாம், அல்லது known to unknown-ஆக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸில் நம்ம கண்டென்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். And the next one is the teacher must be conversant with the new methods and techniques of teaching. As usual, the old methods of teaching மட்டுமே ஃபாலோ பண்ணி இந்த டீச்சர் என்ன பண்ணக்கூடாது, should not teach. Always the teacher should be conversant with the new methods. அப்போ புதுசாக என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்குது டீச்சிங் மெத்தட்ஸில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய டீச்சிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு இருக்கணும். ஸோ இட் மேபி அ டிஸ்கஷன் மெத்தட் ஆர் இட் மேபி என்ன சொல்கிறது, பியர் இன்ட்ராக்ஷன் மெத்தட், என்னென்னலாம் லேட்டஸ்ட்டாக இருக்குது, ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், பிளெண்டட் லேர்னிங், இப்போ நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டீச்சிங் மெத்தட்ஸ் படிக்கும்போது we will see in detail, right? And the next point is the teacher should ensure an active people participation even during the lesson planning stage. ஸோ அப்போ நீ லெசன் பிளான் எழுதும் போதே என்னெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether the student is participating in the டீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறோம். எந்தெந்த இடத்துல நம்ம அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம், அவனுடைய பாயிண்ட்ஸை நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை அவனுடைய வியூஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அவனோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ நம்ம எங்கெல்லாம் அவனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத லெசன் பிளான் எழுதும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும்,
பண்ணிக்கணும். we should have a proper planning. அப்படி இருந்ததுனா தான் அந்த டீச்சிங் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. And the next one is, even during the time of preparing the lesson plan, the teacher should know the level of the knowledge of the students, right? அப்ப அந்த lesson plan எழுதும் போதே உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், what is the knowledge level of the student. that is அவன் previous classல என்ன படிச்சிருப்பான், இப்போ இந்த கிளாஸுக்கும் அதுக்கும் அவனுக்கு வந்து லிங்க் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா, or அவனுடைய பேசிக் நாலேஜ் எதுல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும். even while writing the lesson plan itself, the teacher should take it into consideration. சரியா? அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும், we have to plan for writing a lesson plan. So these are all the basic points that are called to be the prerequisites for writing a lesson plan. And next we are going to see about the considerations for lesson plan. அப்போ ஒரு lesson plan எழுதும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். So who are all going to be involved in writing a lesson plan or in taking a classroom அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் மேஜர் அப்ஜெக்டிவ், மேஜர் கன்சிடரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து we should consider about the students. யார் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸுங்கிறவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். சரியா? அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the content. what is the content we are going to deliver through the teaching method அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த மெட்டீரியல். மெட்டீரியல் மீன்ஸ் வாட் ஆர் ஆல் த டீச்சிங் எய்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் டியூரிங் தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அப்போ 3 விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் while writing a lesson plan. யார் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் என்ன கண்டென்ட் நம்ம அவங்களுக்கு நடத்த போகிறோம், அண்ட் அந்த கண்டென்ட்டை நடத்துறதுக்கு நம்ம என்ன டூல், தட் மீன்ஸ் வாட் ஆர் ஆல் த டீச்சிங் எய்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ், தட் இஸ் த மெட்டீரியல்ஸ். தீஸ் 3 points ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எ லெசன் பிளான். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதில் என்ன இருக்குது, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த பாயிண்ட்ஸ் to be considered regarding the students are அவங்களுடைய abilities, interest என்ன, what are all their background, attention span, ability to work in a group. see ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ வந்து சூஸ் பண்ணுற, இல்லை நீ வந்து நீ நடத்தணும்னு உனக்கு டார்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய, ஏன்னா லெசன் பிளான் எழுதும்போது you will be planning about what are all the activities to be given. ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, டிஃப்ரெண்ட் டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு வந்து நடத்த போகிறீங்கிறத அங்கே தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ அவனுடைய எபிலிட்டி தெரியணும், இன்ட்ரெஸ்ட், நம்ம காட்டக்கூடிய டீச்சிங் எய்ட் அவனுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுமாங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். பேக்ரவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீன்ஸ் இப்போ நீ நடத்தக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த மாதிரியான அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை அவனுடைய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை அவனுடைய சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆஸ் அ டீச்சர் யூ ஷுட் கன்சிடர் while taking a class. Then span of attention. யூஸ்வலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அந்த கிளாஸ் ரூமில் எவ்வளோ நேரம் இருக்கும், நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸை அவன் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியும் அப்படிங்கிறத we have to take it into consideration. ஏன்னா போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக we cannot go and compel, ரொம்ப கொண்டு போய் அவன் மேலே கொண்டு போய் திணிக்கவும் கூடாது நம்மளுடைய கண்டென்ட். அப்போ அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சு தான் you have to choose a lesson. And if you want to give some activity, பாடம் நடத்தும் போது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு அவனுக்கு திறமை இருக்கா, வாட் இஸ் இஸ் எபிலிட்டி டு ஒர்க் இன் அ குரூப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் நாலேஜ் அது அந்த பேக்ரவுண்ட்லேயே வந்துடும். தென் ஸ்பெஷல் நீட்ஸ் அண்ட் லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ். அவன் என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்க ஆசைப்படுறான், ஸோ அப்போ அந்த லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து we have to consider. So hope you understand that point. And the next one is the content. Contentல நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the teacher has to consider the subject matter, that is the content, whatever it may be. ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சிலபஸ் எப்படி இருக்கு, வெதர் இட் இஸ் ஆன் பார் வித் தி நேஷனல் கரிக்குலம் ஸ்டாண்டர்ட்ஸ். see as a teacher when you are entering into the teaching field, உனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். டீச்சிங் நீங்கள் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறதோ இல்லை சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதோ எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சிலபஸ் அவனுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது பெனிஃபிட் இருக்க மாதிரி இருக்கா, அவனுக்கு அந்த நேஷ்னல் லெவல் கரிக்குலமோட அது ஒத்து போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் அவனுக்கு
கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதையும் யூ ஹாவ் டு கன்சிடர். எல்லாத்தையுமே எதோட வச்சு கம்பேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஸ்கூல் அப்படின்னீங்கன்னா என்சிஆர்டி வந்து நம்ம ஜென்ரலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுறோம். அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் அல்லது நேஷனல் ஃப்ரேம்வொர்க் நிறைய இருக்குது. நமக்கு டீச்சர் எஜுகேஷனுக்கு தனியாக ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அதே மாதிரி யூஜி பிஜிக்கு தேர் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். அப்போ அந்த கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கோட ஒட்டி நம்மளுடைய கோர்சஸ்னுடைய syllabus இருக்கா, content இருக்கா அப்படிங்கிறது நம்ம as a teacher we have to ensure, right? So that is the next point. And the third consideration is material. Material அப்படின்னு பார்த்தீங்கன்னா consideration to be made on the material என்னெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is technology, software, audio visual aids. டெக்னாலஜிலேயே இது எல்லாமே அடங்கிரும். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், நீங்கள் என்னென்னலாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆடியோ விஷுவல் எய்ட் இஸ் நத்திங் பட் இட் கேன் பி அ சார்ட் கூட கால்ட் அஸ் அன் ஆடியோ விஷுவல். அதனால் அது கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீ சார்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் கொண்டு போய் காட்டலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ வித் அ டெமான்ஸ்ட்ரேஷன். சின்ஸ் யூ ஆர் ஆல் கோயிங் டு பி அ சயின்ஸ் டீச்சர், அதையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் மேக் த டீச்சிங் டு பி மோர் effective. சரியா? அடுத்தது டீச்சர் மென்டார். டீச்சர் மென்டார் இஸ் நத்திங் பட் ஃபார் அசிஸ்டிங் த டீச்சர். See, if you are going to assign some group activity, ஒரு group activity assign பண்றீங்க அப்படின்னா there should be a teacher supervision. group பிரிச்சு விட்டு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போக முடியாது. அங்க என்ன இருக்கணும், ஒரு டீச்சர்னுடைய சூப்பர்விஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ டீச்சர் மென்டார்னுடைய ரோல் என்ன, அப்போ நீ குரூப் கொடுக்கும்போது யூ ஹாவ் டு பே ஈக்குவல் அட்டென்ஷன் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோல் எப்படி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவீங்க, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். தென் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ். நம்ம நடத்தக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த கம்யூனிட்டிலேருந்து வரான் அண்ட் நம்மளுடைய அந்த கண்டென்ட் வந்து அவனுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், we have to consider, take it into consideration. ஏன்னா நான் வந்து பாடம் நடத்த போகிறேன். see for example, if I am going to teach to my students from ரூரல் ஏரியா பேக்ரவுண்ட் இல்லை ஒரு அர்பன் ஏரியா பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஐ கேனாட் கிவ் அ டீச்சிங் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். யூஎஸில் வந்து இப்படி தான் எஜுகேஷன் பேட்டர்ன் இருக்குது, ஃபின்லாண்டில் இப்படி தான் எஜுகேஷன் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் படிச்சுட்டு போய் சர்வைவ் ஆக போகிறது அவன் நம்ம கம்யூனிட்டியில். அப்போ நம்ம கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி அவனுக்கு அவைலபிளாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அண்ட் equipment also, whether I am going to use the equipment which is relevant to the subject what I am going to teach. நான் நடத்த போகிற பாடத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருளை தான் நான் கொண்டு போய் காட்டுறேனா அப்படிங்கிறத I have to ensure myself. And also I have to keep in mind that whether library resources are available for that particular topic. சரி, லைப்ரரி ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். And of course teachers and guest lecturers. See, if the teacher is absent, in the absence, see, you may have 2 or 3 classes simultaneously. ஒரு 2-3 கிளாஸ் சைமல்டேனியஸாக இருக்கலாம். இல்லை உன்னுடைய கிளாஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ நீ எப்படி அந்த கிளாஸை மேனேஜ் பண்ணுவ, வெதர் யூ வில் கெட் த அதர் டீச்சர் ஹெல்ப் ஆர் அவங்களுக்கும் அதே விஷயத்த சொல்லி 2 பேர்த்தையும் ட்ரெயின் பண்ணி அவங்களையும் மொத்தமாக வச்சு நீங்கள் நடத்த போகிறீங்களா. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த 3 points: students, content and materials. Right, now we will come to the components of lesson plan. Or a lesson plan na என்னென்னலாம் இருக்கணும், what are all the things that a lesson plan should have. So the first part is profile. Profile பேசுனீங்க அப்படின்னா I think a detailed thing. Yes, fine. So there is a description for each component there. So there are 5 major components in the lesson plan. First one is profile, then objectives, then materials, then procedure, and finally we have the part assessment. These are all the basic components of a lesson plan. So what are all the things that are considered in profile அப்படின்னு பார்த்தீங்கன்னா, profile என்னென்னலாம் எழுதணும், the title of the lesson, what topic, நீ என்ன பாடம் நடத்த போற, அந்த லெசனுடைய டைட்டில். contributor is nothing but நம்ம இங்கே எழுதும்போது என்ன எழுதுவீங்க, the name of the student teacherன்னு எழுதுவீங்க. அதாவது யாரை நீங்கள் நடத்த போகிறீங்க. the student teachers are nothing but the B.Ed trainees. நீங்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்
டீச்சர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன நடத்த போகிறீங்கிற அந்த உங்களுடைய பேர், அப்புறம் சப்ஜெக்ட், வெதர் இட் இஸ் சயின்ஸ் ஆர் இட் இஸ் இங்கிலீஷ் ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, என்ன சப்ஜெக்டில் நீங்கள் நடத்த போகிறீங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், சயின்ஸில் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், ரைட்? And the third one வந்து என்ன அப்படின்னா grade, level of the learner. Level of the learner indicates the class to which you are going to take. 9th standard science எடுக்கிறியா, 8th standard science எடுக்கிறியா, சரியா? So it depends on what class you are going to taught. And the next one is instructional settings. எத்தனை மணி நேரம் எடுக்க போறீங்க, எந்த ஸ்கூல்ல எடுக்கிறீங்க, 1 hour கிளாஸா 2 hour கிளாஸா, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வரதான் ப்ரொஃபைல்ல வரக்கூடிய விஷயங்கள். Then if at all if it is needed you can go for general description of the lesson and standards. Mostly நம்ம எழுதக்கூடிய லெசன் பிளான்ல இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிடுவோம். சும்மா ஜென்ரலா we will have only the brief introduction about name of the student teacher. ஒரு அப்சர்வர் இருப்பாங்க, ஏன்னா நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் டீச்சர்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு there must be a teacher candidate இல்லையா? ஒரு ஸ்கூல் டீச்சர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை அசைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, they will be assessing your ப்ராக்ரஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேர் அவங்க என்ன டீட்டெயிலுங்கிறத மட்டும் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் பார்ட், ப்ரொஃபைல். அண்ட் கம்மிங் டு தி அப்ஜெக்டிவ்ஸ். கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எழுதும்போது ஒரு பாடம் நடத்த போகிறோம், ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து என்ன இருக்கணும், நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம இங்கே 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவோம், சரியா? ஜென்ரல் அப்ஜெக்டிவ் ஒன்று, ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஒன்றுன்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம், ரைட்? ஜென்ரல் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக். அதை வந்து ஃபுல்லாக சொல்லணும்னா GIOன்னு சொல்லுவீங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ், அண்ட் SIO ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ். ரெடி, சரியா? So first thing is determining what the student should learn. See, if I am going to write a objective for my class, in the class I objective எழுதுறேன் அப்படின்னா என்ன எழுதுவேன், after listening to this lecture the student teacher will be able to, இதெல்லாம் வந்து நான் கொடுக்கக்கூடிய general information. அதாவது after listening to this 1 hour lecture the student teacher will be able to know the parts of the lesson plan, understands the steps in writing the lesson plan, and analyzes the different stages in lesson plan. So I am going to give, அப்ப இந்த பாடத்தை படிச்சு முடிச்சோன்னா உனக்கு என்ன தெரியும், lesson plan என்னன்னு தெரிஞ்சிருக்கும். So knows or gains the knowledge about lesson plan and understands the steps on lesson. அப்ப lesson plan எழுதுறதுக்கு இத்தனை ஸ்டெப் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். அப்புறம் அந்த lesson planல வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றான். Then ஃபைனலா என்ன ஆகும், கண்டிப்பா அந்த இடத்துல there should be a skill. So it focuses on the concept or skill to be taught. That is, the student teacher develops the skill of writing a lesson plan. அப்ப lesson plan எழுதுறதுக்கான ஸ்கில்லை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ். இது இப்போ போட்டதா தம்பி? செக் பண்ணுமா? நந்தினி நீயும் பார்த்துட்டீங்களா? என்ன மழை விட்டுச்சா? தம்பியை கொண்டு வந்து விட சொல்ல நந்தினி. கொடை வச்சிருக்கியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, so I am going to give a general objective. இந்த பாடம் படிச்சு முடிச்சோன்னே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணுங்கிறது ஜென்ரல் அப்ஜெக்டிவ், ரைட்? ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, அந்த ஜென்ரலுக்கு உள்ள போகக்கூடிய ஒரு விஷயம். என்ன இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணலாம், சரி அது அடுத்து வரும்போது நம்ம பார்ப்போம். Okay, fine. So there are 2 types of objective, as I said, general instructional objective and specific instructional objectives. And the third one is materials. இல்லையா, நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், I think we are seeing this components of lesson plan. First one is profile, second one is objective, and the third one is materials. மெட்டீரியல்ஸில் வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க, வெதர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் த டீச்சிங் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்
either technical aids or handmade teaching aid அல்லது real object என்னென்னலாம் பண்ண போறீங்க. So here they have pointed out some PowerPoint presentations. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் இதுங்கனால we are depending on the ஆடியோ விஷுவல் aid PPT போட்டுட்டு போகிறாங்க டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது பிஎட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீல் ரைட் OHP ஷீட்ஸ். OHP was a very important technical teaching aid what we have used in the classroom. ஸோ அப்போ OHPன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் அது PowerPoint presentation ஆனால் டெஃபினட்டாக யூ ஷுட் நாட் ரெஃபர் டு அ டெக்ஸ்ட் புக் இன்சைட் த கிளாஸ் ரூம். நீ என்ன கண்டென்ட் நடத்த போறியோ அதை நீ ஏற்கனவே படித்து ஒரு ஜிஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் தான் அங்கே நடத்தணுமே தவிர அங்கே போய் புக்கை விரித்து வச்சு பாடம் நடத்தக்கூடாது. தட் இஸ் அ மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் அ சயின்ஸ் டீச்சர், ரைட்? ஸோ அங்கே போய் புக்கை திறந்து இங்கே பேராகிராஃபை படி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது, சரியா? ஸோ யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ் அண்ட் யூ ஷுட் பி தரோ வித் த கண்டென்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டீச் இன் தட் பர்டிகுலர் கிளாஸ். தென் ஜேர்னல் ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் யோசிக்கிறது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னு கொண்டு போகும்போது நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போய்வீங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு எய்டு கொண்டு போகிறீங்களா, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை சார்ட் எழுதிட்டு போகிறீங்களா? ஸோ வாட் ஆர் ஆல் த டீச்சிங் எய்ட்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் தட் present classes. And multimedia material. Multimedia material is nothing but inclusive of all the medias. Multimedia இல்லையா? You may use an ஆடியோ சவுண்டு கொடுக்கலாம், அல்லது ஒரு அனிமேட்டட் வீடியோ யூஸ் பண்ணலாம், அல்லது ஈவன் ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், இல்லை ஒரு மூவி கிளிப் எடுத்து கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று, இல்லை ஒரு வாட்ஸ்அப் இமேஜ் ஒரு இது பண்ணலாம். ஸோ என்னென்ன உன்னால் மல்டிமீடியா அதில் இன்க்ளூட் பண்ணி அந்த டீச்சிங் இன்னும் எஃபெக்டிவாக உன்னால் கொடுக்க முடியுமோ அந்த மெட்டீரியலை நீ கரெக்டாக, அதாவது வாட் எவர் யூ ஆர் டூயிங் யூ ஹாவ் டு சூஸ் ஒன்லி தி அப்ராப்ரியேட் மெட்டீரியல்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் கிளாஸ், ரைட்? அதுக்கப்புறம் ஜாப் எய்ட் இஸ் நத்திங் பட் இது எல்லாமே என்னன்னா அவனை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு எய்ட். அவனை கூப்பிட்டு இந்த ஆக்டிவிட்டி செய் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆக்டிவிட்டி எய்டுன்னு சொல்லுவோம். சரி, சம் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து அவனை மேட்ச் பண்ண சொல்கிறது, இல்லை ஒரு ட்ராயிங் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு யூஸ் த மெட்டீரியல். ஃபஸ்ட்டு சூஸ் த மெட்டீரியல் அண்ட் தென் யூ ஹாவ் டு யூஸ் த மெட்டீரியல். ஐயோ நான் இதை கொண்டு வந்து மறந்துட்டு இதை கிளாஸில் காட்டுறதுக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எந்தெந்த டைமில் எதை நம்ம சொல்லணும், எந்தெந்த இடத்துல எது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும், பிளான் பண்ணணும். அதனால தான் இதெல்லாம் எங்கே கொண்டு வராங்க, லெசன் பிளான்லேயே கொண்டு வராங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு. And the third one, sorry, I think this is the fourth one. It is procedure. Procedureல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா outlining the steps of the teaching learning process and instructional strategies and lesson plan. So outlining the steps of the teaching learning process அப்படின்னா என்னென்னலாம் செய்ய போறோங்கிற அவுட்லைன். அந்த அவுட்லைன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how you are going to present the content. எப்படி அந்த பாடத்தை நீங்கள் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. I think you must have seen in the micro teaching skills. First thing is you have to introduce the content. Motivate பண்றீங்க, you are making the student to be ready for listening to a particular class. Then you are going to present your topic. ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னென்னலாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அங்கே தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். எய்தர் யூ கேன் கோ ஃபார் அ லெக்சர் மெத்தட் ஆர் யூ கேன் கோ ஃபார் அ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் யூ கேன் நரேட் வித் அன் இன்சிடென்ட். ஏதாவது ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி, ஒரு சயின்டிஸ்டுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லி நீ ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு லைவான ஒரு ரியல் ஆப்ஜெக்டை கொடுத்து அதுலேருந்து உன்னுடைய கண்டென்ட்டை கொண்டு வரலாம். ஸோ எப்படியெல்லாம் நீ வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குழந்தைக்கு அந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிற அப்படிங்கிறது தான் இட் இஸ் ப்ரொசீஜர், ரைட்? ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அப்போ நான் இந்த கேள்வி கேட்டால் அவன்கிட்ட ப்ராபப்ளி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸும் நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன அவன்கிட்ட லேர்னிங் அவுட்கம் எதிர்பார்க்குறோமோ அது அங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயமும் இருந்தாலும் the procedure is very, and also the thing is you have to present your content in a logical order, sequential order. அந்த ஆர்டரை வந்து நீ கண்டிப்பாக மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அடுத்து எதை சொல்ல போகிறோம், எதுக்கு அடுத்து எதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், you should have a pre-planning before entering into the class. அப்போ லெசன் பிளான் எழுதும்போது இது எல்லாமே நீ வந்து ஒரு முடிவெடுத்து தான் you have to write it. Then finally ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரொஃபைல், தென் அப்ஜெக்டிவ்ஸ், தென் மெட்டீரியல், தென்
procedure. So procedure even now we are including the concept called concept map னு ஒரு விஷயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த கான்செப்ட் மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நடத்தக்கூடிய பாடத்தை யூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் இன் அ மேப் ஃபார்வர்ட். தட் இஸ் மேப்பிங் அப்படின்னு என்னது, இட் வில் பி ஜஸ்ட் லைக் அ ஃப்ளோ சார்ட். நீ வந்து எப்படி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். சி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு talk about the lesson plan. lesson planங்கிறது மிடில் காம்பனன்ட், சென்டர் காம்பனன்ட், மேஜர் காம்பனன்ட். அதனுடைய சைனில் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டோமா எப்படி இருக்கும், அதுலேருந்து இப்படி ஒரு பூ மாதிரி இதை ஒரு இது போட்டு ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட். see this is nothing but a concept map. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் லெசன் பிளானில் ஒரு படம் போட்டிருக்கிறது தான் கான்செப்ட் மேப். மேஜர் கண்டென்ட் வந்து லெசன் பிளான், அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் கிவ்ஸ் அன் ஓவரால் ஐடியா. என்னென்னலாம் பார்த்தோம் இல்லை என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கறதுக்கு பேர் கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். So after that procedure, the final step is assessment. So assessment is nothing but finally how to wind up the session. எப்படி நம்ம ஒரு இது நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அசஸ் பண்ண போறோம். நான் நடத்தின விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கா இல்லை புரியலையா, நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு கரெக்டாக போய் ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் அசஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ் தான் என்னுடைய அசஸ்மெண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது. ஸோ அசஸ் ஆஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் த preset objectives were achieved. So first starting நம்ம ஒரு set of objectives வைக்கிறோம். அந்த objectives வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு, நம்ம நினைச்ச வரைக்கும் அவனுக்கு கொண்டு போய் to what extent it has been achieved by the student அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். So that is assessment. And assessment should correlate with the pre-stated objectives. That is very very important. ஏற்கனவே நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க அப்ஜெக்டிவோட காரிலேட் ஆகி போகணும் என்னுடைய அசஸ்மெண்ட்டும். அப்ஜெக்டிவ்க்கும் நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்ததுன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அப்போ என்ன பண்ணுறோம், we have to make it ensure that the assessment is correlated with the pre-stated objectives. The so-called general instructional objective இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவாக இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நடத்தவே போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடத்தினதை இவாலுவேட் பண்ணால் கண்டிப்பாக அந்த அப்ஜெக்டிவ் வந்து ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். Hope you have understood the 5 major components in writing a lesson plan. And the last point in the assessment is reflect upon the result and revise the lesson plan as per the assessment outcome. கண்டிப்பாக நம்ம யாரும் ரிவைஸோ ரீபிளானிங்கும் பண்ண போகிறதில்ல லெசன் பிளானை பொறுத்த வரைக்கும். இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் மைக்ரோ டீச்சிங். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், என்னென்னலாம் சேஞ்சஸ் வேணும். ஏன்னா இது வந்து பட் என்ன பண்ணுவீங்க, லெசன் பிளானை யூல் பி கிவிங் இட் டு யுவர் respective teachers, so called the subject teachers. See இப்போ நீங்க என்ன என்கிட்ட கொடுத்தா நான் I'll be correcting the lesson plan and I'll be giving it to you. அப்போ அந்த corrections நீங்க என்ன பண்ணணும், you have to carry it out. என்னென்ன மாற்றங்கள் வரணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு you have to go for the perfect lesson plan. So this is the assessment, right? So what are all the types of assessment we are going to use? என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you can go for quizzes or you can have test வைக்கலாம். otherwise you can give independent worksheet. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்து அதுல இருந்து என்ன பண்ணலாம், அதில் எழுத வைக்கலாம். otherwise cooperatively performed worksheets, group வைஸாக போடுற. ஒரே நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ, இது சேலரி தானம்மா? சரி. So salary for research associate, salary of research assistant அதானே. திருப்ப அந்த ஹெட்டை பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். இது வந்து என்னது, அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஃபீல்டு விசிட். ஓகே. ஓ இதை அப்படியே போட்டுட்டியோ, கண்டிஜென்சி. ஃபைன். இது 2 பேரும் நினச்சிக்க போகிறானுங்க, அது ஒரு ஆள்னு தெரியணும் உங்களுக்கு இல்லை. என்ன நந்தினி,
மழை நிக்க மாட்டேங்குது. இது ஓவரால் பில் ஆஃப் ஸ்டாக். அப்படியே இருக்கட்டும். விடாது போலே அடை மழை. அப்ப எல்லாம் இன்னைக்கே செட்டில் இங்க தான். Okay, fine. So you can have independent worksheets na individual கொடுத்து நீங்க வாங்கக்கூடிய assessments work பண்ணி கொடுக்க சொல்றது. Cooperatively performed worksheets na group கொடுத்து you can go for group performance assessment. Otherwise hands on experiments சில விஷயங்களை அவங்கள்ட்ட கொடுத்து அவனவே செஞ்சு பார்க்க சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. And oral discussions you can have question and answers. நீ கேள்வி கேட்க அவன் பதில் சொல்லாத மாதிரி you can even assess the individual through oral discussion and question and answer discussion, right? So these are all the types of assessment. Hope you have understood. Today we have seen about the lesson plan, the prerequisites and what are all the things that has to be considered and what are all the components of lesson plan பார்த்தோம். And the third one is we are going to see about the types of lesson plan, right? So adula irukkudiya types of lesson plan kulla poninga appadina models of lesson plan. There are 3 models of lesson plan are there. Gagne's 9 event of instruction, then Medline's Hunter 7-step lesson plan, and 5 E's model. So 3 major models are there for writing a lesson plan. So first thing we'll see Gagne's 9 event of instruction. So the name itself reveals that there will be 9 events in the lesson plan. Enna Gagne enna solirukka 9 events sollirukkaru. So first thing is you will be gaining the attention. First enna pandringa, you are making the students to be attentive in your classroom. நீ சொல்ல வர்றது அவன் கேட்கறதுக்கு நீ முதல்ல அவனை வந்து என்ன பண்ற, அவனுடைய அட்டென்ஷனை உன்கிட்ட கொண்டு வர. இந்த கிளாஸ் மேபி முதல்ல ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு உன்னோட கிளாஸா இருக்கலாம். அப்ப அந்த கிளாஸினுடைய எஃபெக்ட் அவனுக்கு இருக்கும். இல்ல அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கான இதுல எடுப்பான். அந்த இதுல இருந்து அவனை என்ன பண்ணணும், நீங்க இங்க கொண்டு வரணும். So there will be so many distractions among the students. அப்ப நீ அவனோட அட்டென்ஷனை first of all as a teacher உள்ள போனே எப்படி கொண்டு வர போற, either by making some curiosity, how to make the student to be curious to listen to you. That's the first step. And the second one is informing the learners of objectives. அப்ப first நம்ம நடத்த போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு சொல்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம், இது மூலமா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி you have to inform the objectives to the learner முதல்ல, அதாவது prior to your class itself நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. And the next one is stimulate recall of prior learning. Stimulate recall of prior learning is nothing but ஏற்கனவே அவன் படிச்ச விஷயத்தை அவனை ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்றீங்க, அவனை தூண்டி விடுறீங்க. மீன்ஸ் தூண்டி விடுறதுன்னா எப்படி பண்ண முடியும், பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். உனக்கு இது தெரியுமா, ஏற்கனவே நீ இதை படிச்சிருக்கியா, இதை செஞ்சிருக்கியா, இந்த கான்செப்டை கேள்விப்பட்டிருக்கியா. ஸோ அப்போ ஒரு விஷயத்த நம்ம கேள்வி மூலமா கேட்டு அவனுக்கு அந்த ப்ரையர் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். And the fourth point is the fourth event will be the presenting the stimulus. அப்ப அந்த ஸ்டிமுலஸை எப்படி நீங்க கொடுக்க போறீங்க, இப்ப புதுசா படிக்கிறதுக்கான ஆர்வத்தை எப்படி தூண்ட போறீங்க. ஆமா டீச்சர் எனக்கு பழசுல இது தெரியும் அப்படிங்கிறவங்க, சரி இதெல்லாம் உனக்கு தெரியும், ஆனா அதே இதுல இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புது லேர்னிங்குள்ள வர்றதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் எப்படி அவனுக்கு கொடுக்க போறோம். That is the fourth event as per Gagne's lesson plan model, right? And the fifth event will be providing learning guidance. ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறீங்க. எப்படி அந்த லெசனை படிக்கலாம், இல்லை அந்த கண்டென்ட் எப்படி அவன் புரிஞ்சுக்கலாம், இல்லை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன செஞ்சு பார்க்கணும், வாட் ஆர் ஆல் த டெமான்ஸ்ட்ரேஷன், இல்லை ஒரு ஆக்டிவிட்டி, இதை போய் படிச்சு பாருங்க, இது இப்படி செஞ்சு பாருங்க. அப்போ so that the learning will be made more permanent among the learner. அவன் படிக்கிற விஷயத்த அவன் வீட்டில் போய் செஞ்சு பார்க்குறான் அப்படின்னாவே கண்டிப்பா அந்த லேர்னிங், அந்த கான்செப்ட் அவன் மைண்டுக்குள்ள நல்லா போய் ஸ்டோர் ஆயிரும். And the next one is elicit performance. Eliciting அப்படின்னா அவன் கிட்ட இருந்து அதை செய்ய வைக்கிறது, அவனை கொண்டு வர்றது, அவனுக்குள்ள இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எப்படி அவன் பெர்ஃபார்ம் பண்றான். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கொடுத்தா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து
பார்க்குறோம். அதை அசஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? we are giving the feedback. நீ இது இப்படி பண்ணக்கூடாது, இதை வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணணும். ஸோ அப்போ அந்த லேர்னிங் பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் கான்செப்ட், இந்தந்த லேர்னிங்கில் இந்தந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி we are giving the feedback. After the feedback again அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு. தென் ஆஃப்டர் கரெக்டிங் திரும்பவும் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுறோம். தட் இஸ் தி 8th component of Gagne's model. And the 9th one and the last one is that enhance retention and transfer. அப்போ படித்த விஷயத்தை அவன் மைண்டில் எப்போவுமே ரீட்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறீங்க? அது எப்படி அவன் ரிட்டைன் பண்ணிக்க முடியும்? த்ரூ சம் ஆக்டிவிட்டி ஆர் அந்த படித்த கண்டென்ட்டை அவன் என்ன அவனோட எந்த லைஃப் சுச்சுவேஷனில் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னு சொல்லுவோம். அப்போ அந்த கான்செப்டை அவனுக்கு லைஃப் லாங்கில் எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. ஆர் யூ ஆர் என்ஹான்சிங் ஹிஸ் ரிட்டென்ஷன் பவர். இந்த இடத்துல போகும்போது இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரியான பாயிண்ட்ல இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யூஆர் கிவிங் சம் க்ளூஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 9 மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் Gagne's 9 event of instruction. This is one type of model. And the second one is Madeline Hunter's 7-step lesson plan. So இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 steps இருக்கு. So first thing is review, then anticipatory set, the third one is input, and the fourth one is objective and modeling, and the fifth one is checking the understanding, and the sixth one is guided practice, and seventh one is independent practice. இதெல்லாம் வந்து நம்ம இதில் பண்ணலாம். சயின்ஸை we can apply with this one. First thing is review. Review is nothing but we are recapitalizing the earlier learned concepts. ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நம்ம வந்து என்னென்னலாம் நமக்கு தெரியும், எதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறத நீங்கள் ரெவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் அவனுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ரஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது. ரைட். தென் ஆன்டிசிபேட்டரி செட்டஸ், எந்தெந்த இவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை கொடுத்தா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பான், அது ரிசீவ் பண்ணுறதுக்கான குரூப் இவங்க தானா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தி group members whether they are ready to receive the learning. கொடுத்தா அவங்களால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கலாம், they can have an anticipation. As a teacher you should know இந்த டார்கெட் குரூப்புக்கு இது கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு டீச்சராக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். and the next one is input. Input is okay இவங்கெல்லாம் ரெடி, நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு இவங்க தான் கரெக்டான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் I can start giving my input. இன்புட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டீச்சிங். நீ என்ன அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணலாம், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். and the next one is objective and modeling. so objective and modelingல என்ன அப்படின்னீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எப்பவுமே லெசன் பிளான் எழுதும்போது we must have set some set objectives. இதுதான் நம்ம நடத்த போகிறோம், இன்னதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம மைண்டில் வச்சுருந்துருப்போம். அப்போ அந்த அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி we have to give some simulations. இந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்லித்தர போகிறோம், மேபி டீச்சிங் எய்ட். மாடலிங் இஸ் நத்திங் பட் we are going to use some instructional materials whatever it may be. நீ எதை யூஸ் பண்ணனாலும் சரி, that is called as a modeling. ரைட். ஸோ அப்போ இந்த அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கான டீச்சிங் எய்டோ இல்லை மெட்டீரியல்ஸோ வச்சு we are going to teach to the student. ரைட். ஸோ அதெல்லாம் டீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், we are making or we are checking the understanding of the student. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது புரிஞ்சிருக்கா, அந்த குழந்தைக்கு அது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். செக் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி, திரும்பவும் அவனை வந்து செய்ய சொல்கிறது, இல்லை அவன்கிட்ட சில கேள்விகள் கேட்கறது, இல்லை சில விஷயங்களை வந்து அவனை செய்ய வைக்கிறது. எஸ் மேடம், பத்திரமா போயிட்டு வாங்க மேடம். ஹாப்பி நியூ இயர் மேடம். ஆனால் என்ன உங்க சோகம்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னும் சோகம்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் காலையிலேருந்து போயிருக்கேன். இனிமேல் சாப்பிடாமலாம் வராதிங்க மேடம், சரியா? ஹெல்த்தை பாரு. சரிடா, பார்த்துக்கோ. தேங்க்யூப்பா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் செக்கிங் தி அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, அவனுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சு, சரியா?
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கைடட் ப்ராக்டிஸ். we will make the student to practice the concept. அவனை அந்த விஷயத்தையே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம் with the guidance. see for example ஒரு விஷயத்தை செய்யறான் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டீச்சர்னுடைய மானிட்டரிங் இருக்கணும். அப்போ அந்த டீச்சர் மானிட்டர் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல அவன் பர்ஃபெக்டாக பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கைட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் இஸ் கைடட் ப்ராக்டிஸ். அப்போ தேர் வில் பி அ மானிட்டரிங் சோர்ஸ். யாரோ ஒருத்தங்க அவனை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து கரெக்டாக செய்ய வைக்கிறாங்க. அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய ஆள் வந்து கண்டிப்பாக அந்த டீச்சராக தான் இருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய பார்வையெல்லாம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணுறோம், we are leaving him independent. இண்டிபெண்ட்டாக கொடுத்துட்டு சரிடா நீ உனக்கு யாருமே நாங்கள் வரமாட்டோம், நீயே தனியாக செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி அவனவே இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஸோ தட் அவன் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது என்னாகும், அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாகும், அவன் இன்னொருத்தங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு தயாராகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 7 மேஜர் steps according to the Madeline Hunter's lesson plan. Hope you understand. Review, anticipatory set, input, then objective and modeling, checking the understanding, then guided practice and independent practice. And the final model is 5E's model. இது இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக 7E model வரைக்கும் வந்திருக்கு. But now we will see the 5E's model. Just a minute. Yes, so in this 5E model, there are 5 E's: engage, explore, explain, elaborate, and evaluate. And 2 more E's were added for the 7E model. But அதை நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். First, let us see what is 5E model, right? So 5E model, first thing என்ன பார்த்திருக்கோம், engage. எங்கேஜ்னா how will you engage the students. அந்த பிள்ளைங்களை எப்படி பண்ணுவீங்க, உங்களுடைய டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் எப்படி அவனை வந்து என்கேஜ் பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் ஆக்டிவிட்டி. ஏன்னா வித்தவுட் என்கேஜ்மெண்ட் அவனை சும்மா விட்டுட்டீங்க அப்படின்னா we will not be aware whether the student is listening to us or not. அவன் என்ன பண்ணுறான்னே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், we are making the student to engage. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு இன்டராக்ஷன், ஒரு கேள்வி கேட்கறது, இல்லை அவனை பார்க்கறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவனை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? And exploration is nothing but making the students to explore something new. Explore in the sense புது விஷயம் ஏதாவது ஒன்று தேடி கண்டுபிடிக்கிறது இல்லையா. எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் நத்திங் பட் டு ஐடென்டிஃபை சம்திங் ஆர் டு சர்ச் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தை அவனுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுது, இதை செஞ்சு பாரு. நீங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், தேர் மே பி சோ மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதை செய்து பார், ஆக்டிவிட்டி 1, 2 அப்படின்னு 2, 3 கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆமாம் அதை செஞ்சு பார்த்துக்கிறது, ஓ இது இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருமா, ஓ இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் எக்ஸ்பிளைன். ஓகே, அவனை என்கேஜ் பண்ணிட்டு அவனை ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி அவன் அதையும் கற்றுக்கிட்டான். அப்போ எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் வை இட் ஹேஸ் ஹேப்பன். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்கிறோம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் வந்து செடியெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, அதனோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி அவனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க சொல்லலாம். நம்ம சின்ன கிளாஸில் ஒரு இது படித்து வந்திருப்போம், ஒரு செடியை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு இடத்த மட்டும் அவனை வச்சு மறைச்சி கட்டி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சுருங்க. அப்போ சன்லைட் படாமல் என்ன ஆயிரும், அதனுடைய கலர் வந்து அந்த இடத்துல இது வரும். ஸோ அங்கே வந்து அவனுக்கு அதுக்கு வந்து
photosynthesis பண்ணி அதனால ஸ்டார்ச் அதனுடைய ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அது வந்து என்ன பண்ணிடுது, கலர் போயிடுது. ஸோ யூ ஆர் மேக்கிங் த ஸ்டூடெண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த திங். அந்த எக்ஸ்ப்ளரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த டீச்சர் டு எக்ஸ்பிளைன் வை இட் ஹேஸ் ஹேப்பன். ஏன் அது அப்படி நடந்தது அப்படிங்கிறது எய்தர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் சைட் ஆர் ஃப்ரம் த டீச்சர் சைட் இட் ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான், அதை ரியலைஸ் பண்ணுவான். ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறத அவன் அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி he will start realizing it and elaborate அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அந்த விஷயத்துலேருந்து நீ என்ன பண்ணுற, எலாபரேட் பண்ணி நீ என்ன கண்டென்ட் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சியோ அதை அவனுக்குள்ள, அதாவது அவனுக்கு தெரியக்கூடாது நீ புதுசாக ஒரு விஷயத்தை அவனுக்குள்ள கொடுக்குற அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் ஒரு புது நாலேஜை அதோட சேர்த்து அவனுக்கு என்ன பண்ணுற, உள்ள எலாபரேட்டிவாக கொடுக்குற. அந்த எலாபரேட்டிவாக கொடுத்ததுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் எல்லா மாடல்லையுமே ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அசஸ்மெண்ட் ஆர் இவாலுவேஷன், ரைட்? whether the content has been reached the student in a proper way, போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப் இன் ஆல் த மாடல்ஸ். எந்த மாடல் நீ எடுத்தனாலும் சரி. ஸோ தட் இஸ் இவாலுவேட், ரைட்? அப்போ இவாலுவேஷன் அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கா, நான் சொல்லி கொடுத்த டீச்சிங் அவனுக்கு போய் ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இவாலுவேட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 5 E's. ஸோ engage, explore, explain, elaborate and evaluate. This also should be in a sequence. First அவனை engage பண்ணிட்டு அப்புறம் evaluate பண்ணிட்டு அப்புறம் explain பண்ணிட்டு அப்புறம் explore பண்ணலாமே? No, it has to be in the sequential order. First thing you have to engage the student, then அவனை exploration உட்படுத்துறீங்க, then explore பண்ணதுக்கு அப்புறம் he has to be explained by the content or the concept or the topic, then you have to elaborate the content through which you can have your new knowledge also to be fed to the student. அதையும் நீங்க சேர்த்து கொடுத்துறீங்க. Then finally you are coming to evaluation. So this is the 5 E's model. So I think we have seen today the model of 3 models of lesson plan, and let us see the format of a lesson plan. We have seen this format என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் already we have seen, but still title of the course, unit, topic, name of the teacher, என்ன பண்ண போறீங்க, duration of the class, either it is a 45 minutes class or 1.5 hours class, 2 hours சேர்ந்து வரலாம், அல்லது date and time, then pace, எப்படி நடத்த போறீங்க, என்ன இது பண்ண போறீங்க, and students na who is your audience, either it may be 9th student or 8th student or 11th student, then method of teaching, what you are going to use, audio visual aids, இதெல்லாமே நம்ம அப்பே பார்த்துட்டோம். previous background of the trainee, then of course objectives. As I said, there are 2 objectives, general objectives and specific objectives, then time, content, என்ன டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டி மூலமா அவனுக்கு டீச் பண்ண போறேன், then finally the evaluation. Then these are all some of the common problems in writing a lesson plan. என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, emotional control கொடுக்க முடியாது, then there is no provision for individual difference. Then we are going to write the lesson plan for the whole class. 50 பேர்னா 50 பேருக்கு சேர்த்து தான் நம்ம கிளாஸ் லெசன் பிளான் எழுதுறோம். ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்மளால இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் கொடுத்து எழுத முடியாது. ஏன்னா நல்லா படிக்கிற பையனும் இருப்பான் நம்ம கிளாஸ்ல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் இருப்பான், பிலோ ஆவரேஜும் இருப்பான். அப்போ எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்மளால ஒரு லெசன் பிளான்ல எல்லாத்தையுமே கொண்டு வர்றது இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். And the third one is provision of integration of learning experiences. lesson plan நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணலாம். இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மேபி a new one for you. that means நீங்க அந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்கிறதா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸோ இல்லை நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸோட நீ வந்து அந்த பாடத்தை ஒரு பையனுக்கு நடத்தின அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த போர்ஷன்ஸை முடிக்க முடியாது. அப்போ அந்த ப்ரொவிஷன் ஆஃப் இன்டகிரேஷன், அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டகிரேஷன் வந்து அங்கே வந்து என்ன ஆயிருது, மினிமைஸ் ஆயிருது நமக்கு வைல் ரைட்டிங் அ லெசன் பிளான். ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் இந்த பர்டிகுலர் டைம்ல கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸினுடைய டைம் வந்து குறையதான் செய்யும். தென் ப்ரொவிஷன் ஃபார் தி இவாலுவேஷன் அவுட்கம். அந்த அவுட்கம்னுடைய இவாலுவேஷன், அதாவது நம்ம இவாலுவேட்னு கடைசியாக எல்லாத்துலேயுமே முடிக்கிறோம். ஆனால் அந்த இவாலுவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அவுட்கம்மை வச்சு அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே லெசன் பிளானை நம்ம கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் அ மேஜர் சேலஞ்ச். ஸோ
ஸோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஹவு எமோஷ்னல் கண்ட்ரோல் நம்மளால் கொடுக்க முடியல அப்படிங்கிறத, ரைட். அண்ட் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஆல் தீஸ் திங்ஸ், அந்த 7 பாயிண்ட்டும் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரொவிஷன் ஃபார் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஆஸ் வி ஹவ் செட் இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கலாம், அவனுடைய ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கலாம், அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டே வேறு மாதிரி இருக்கலாம். சரியா, நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அவனை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு லெசன் பிளானில் நம்ம பிளான் பண்ணி எதையுமே செய்ய முடியாது. we can write only as a common lesson plan and not for satisfying the individual responses. Then அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாது. சில விஷயங்கள் நமக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய பிளானிங் வந்து கொஞ்சம் லேப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அங்கே அதிகமாக இருக்கும். தென் லேர்னிங் அவுட்கம்ஸ்னுடைய ப்ரொவிஷன், அதனுடைய அவுட்கம் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இவாலுவேட் பண்ணி அதை நம்ம இப்படி என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி அடுத்து வர்றவங்க எப்படி அதை இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இட் வில் பி அ லிட்டில் பிட் tedious one. And that's all. Thank you. So with this we have seen, I think the third unit will be complete. Lesson planning, I'm not having the syllabus with me right now. Let me again check it up. Schedule 2 physical science. So developing year plan, unit plan, lesson plan, meaning, definition, principles of lesson planning, steps, types, formats, importance, herbation steps, writing and analysis of lesson plan, scientific skills and micro teaching skills. Only thing is I have to ask you to submit a lesson plan. Let me circulate a model lesson plan. உங்களுக்கு ஒரு model lesson plan நான் submit பண்றேன். Circulate பண்ணும்போது based on that I think you can prepare a lesson plan. And if you have any doubts in writing a lesson plan, I think you can ask queries in your
பா மேம்க்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாம்ப்பா. அதனால தான் மேம் வெளியில போயிட்டாங்களாம்ப்பா. நீங்க எல்லாரும் லீவ் ஆயிருவீங்களா? மேம் சொல்ல சொன்னாங்கப்பா. ஓகேக்கா. ஓகே. ஓகேப்பா, தேங்க்யூப்பா.